பொதுவா இந்த ஹிட் யூனிவர்ஸோட டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னா, ஒரு படத்துல 2 கேமியோ இருக்கும். ஒன்னு ப்ரீவியஸ் படத்தோட ஹீரோ வரது, அதை தொடர்ந்து அடுத்த படத்துக்கான ஹீரோவை காட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில இந்த ஹிட் 3ல போன படத்தோட ஹீரோ அதிவிசேஷ காட்டியிருப்பாங்க. அதை தொடர்ந்து அடுத்த படத்துக்கான ஹீரோவான கார்த்தியை காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே நம்ம கார்த்திக்கு ஒரு ஜாக் பாட்டா தான் இருக்கு. ஏகப்பட்ட சீக்குவலுங்க அந்த மனுஷனுக்கு. இப்ப வரப்போற சர்தார் 2, கைதி 2, கங்குவா, பொன்னியின் செல்வன், ஈவன் 1000ல் ஒருவன் பார்ட் 2 அதுலயும் அவர் இருக்கிறதா ஒரு ரூமர் போகுது. அது போக இப்ப இந்த ஹிட் யூனிவர்ஸ் அண்ட் பார்ட் 4ஓட ஸ்டோரியுமே மெடிக்கல் மாஃபியா சம்பந்தப்பட்டதா இருக்க போகுதுங்கிற மாதிரி டீஸ் பண்ணிருப்பாங்க. அதுல நம்ம கார்த்தி வந்து ஒரு தமிழ்நாடு போலீஸா வர மாதிரி தான் இருக்கும். அதுல நம்ம நானியுமே இருப்பாரு. இந்த ஹிட் 3 வந்து பேன் இந்தியன்ங்கிறதெல்லாம் தாண்டி இது கம்ப்ளீட்டா ஒரு தெலுங்கு படம். ஈவன் அந்த அர்ஜுன் சர்க்கார்ங்கிற கேரக்டருமே ஒரு தெலுங்கு போலீஸ் ஆபீசரா தான் காட்டியிருப்பாங்க. பட் இனி வரப்போற இந்த ஹிட் 4 வந்து ஒரு புது கேஸ் அண்ட் தமிழ் போலீஸ் ஆபீசர் படமும் தமிழ் படமா ஒரு பேன் இந்தியன் ஃபார்மேட்ல இருக்குங்கிற மாதிரி தான் டீஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல் வீடியோ லிங்க் வந்து சேனல் நேமுக்கு கீழே இருக்கும். டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்க.